ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படி பார்த்தீங்கன்னா, கானா வினத்துக்கும் சாண்ட்ராக்கும் கூட வந்து விஜய் இவங்க 3 பேருக்கும் சண்டை. ஏன் அப்படின்னா, கானா வினத்தை வந்துட்டு அங்கே வந்து கிச்சனில் வந்து ஏதோ ஒரு சமையல் கேட்டுட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து பாட்டு பாடணும், ஏன்னா அதுதான் ரூல்ஸ். இந்த மாதிரி 3 டீமும் வந்துட்டு அவங்கவுங்கள ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கேட்பாங்க, அதை செய்யணும். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வழிநெடுக பாட்டு பாடுங்க அப்படின்னு. வழிநெடுக காட்டு பண்ணி அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிடறாங்க. டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சரி வேறு பாட்டு பாடுங்க, ரம்பம்பம் ஆரம்பம் அதை பாடுங்க அப்படின்னா ரம்பம்பம் பேம்பர்ஸ் போடணுன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. விஜய் பார்வதி செம்ம காண்டாக்டர். ஓ அப்படியா, என்ன சொல்கிறீங்களா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இது வந்து பண்ணது தப்பு தானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அங்கே போகிறாங்க. விஜய் பார்வதி கனி சாண்டெல்லாம் போகிறாங்க. இவர் பாட்டு பாடுறாரு. அதுவும் வந்துட்டு ரொம்ப கேவலம். அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறாங்களா டாய்லெட், அதை வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப கேவலமான ஒரு பாட்டு. அப்போ எவ்வளோ காண்டா இருப்பாங்க. திவ்யாவும் டென்ஷன் ஆகிட்டாங்க. திவ்யா டென்ஷன் ஆகிட்டு என்னங்க இது, அதுவும் அதை ரெஸ்ட் ரூமுக்கு அங்கே வராங்க. வாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. ரெஸ்ட் ரூம் அங்கே கேட்குற கேள்வி அது. அவங்க காண்டாகிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் இவர் பொண்ணு வரான். இவர் அங்கே வந்து பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டை பாடினா இவர் காண்டாயிடும். அந்த விதை போட்டது யார்? சார். அதுக்கு தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல். இவர் வரும்போது ஒழுங்காக வந்துட்டு அவங்கள ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மாதிரி கரெக்டாக இருக்கும். இவர் வந்து அவருடைய கானா பாட்டில் எல்லாரையும் கலாய்ப்பாரான். யாரும் வந்துட்டு சிரிச்சிட்டு கம்முன்னு விட்டுருணுமா. ஆனால் அதே இது இன்னொரு இதுவாக வந்துட்டு அவங்க கலாய்ச்சாங்கன்னா இவர் காண்டாயிடுமா. எப்படி சார், வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டு இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை வேறு வந்து பெருசாக்கிறதுக்கு அங்கே போய் வந்து டீமெல்லாம் கூப்பிட்டு வெப்ஜாவெல்லாம் கூப்பிட்றாரு. நான் விட மாட்டேன், இதை வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணி தீருவேன் அப்படின்போது இவங்க இப்போ அந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கிற இவங்க ரம்யா என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு வேண்டாம், அவங்க ஏதாவது நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சா அதை வந்து இப்போ சொல்லலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்க. சபரி என்ன ஏற்றி விட்றாரு, ஏன்னா உங்கள் பாயிண்ட்டு நீங்கள் கேளுங்க அதில் என்ன அப்படின்றார். ஏன்னா சபருக்கும் சாண்ட்ராக்கும் விஜய் பார்வதிக்கும் ஆல்ரெடி சண்டை, அதனால் ஏற்றி விட்டு போகிறாப்புல. இவரும் வந்துட்டு சண்டை போட்டே ஆகணுன்ற மாதிரி இருக்கார். லிவிங் ஏக்கு பிக் பாஸ் வர சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கானாவினத் பாடும்போது சரி, அவர் கலாய்க்கும் போது சைலண்ட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குற இவர் அதே விஷயங்களை ஆப்போசிட்டில் பண்ணும்போது ஏன் ஏற்றுக்க மாட்டார்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.